ஸ்மாக்டவுன் மெயின் ஈவெண்ட்டில் எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் லாஸ்ட் மெம்பருக்கான மேட்ச் நடந்துச்சு. விஷன்லேருந்து லோகன் பால் வர்சஸ் அதுக்கப்புறம் ஜாக் எஃபெக்ட் இவங்க 2 பேருக்கு நடந்துச்சு. இந்த மேட்ச் ஒரு தரமான மேட்சாக நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து லோகன் பால் ஒரு கட்டத்தில் வந்து தன்னோட ஃபினிஷரை போடும்போது அதுலேருந்து எஸ்கேப் ஆகி ஜாக் எஃபெக்ட் லோகன் பாலுக்கு ஒரு சூப்பர் கிக் ஓப்பர், அதுக்கப்புறம் சூப்பர் கிக் வச்சு தன்னோட ஃபினிஷரை வந்து டம்பிங் மூவில் போடுவார். அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் வந்து சூசைடைட் மூவ்மெண்ட்லாம் போடுவார். இதில் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாக் எஃபெக்ட். அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, லோகன் பால் வந்து ஜெயிச்சிருவார்ன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் பால் கிமன் இந்த மேட்சை வந்து திசை திருப்போர். பால் கிமன் அட்டாக் பண்ணுறதுக்கு ஜாக் எஃபெக்ட்டை பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல வந்து லோகன் பால் லோ ப்ளோ வச்சு அதுக்கப்புறம் தன்னோட ஒன் நாக் அவுட் பஞ்சு வச்சு அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷாமை போட்டு இந்த மேட்சை முடிக்கலான்னு பின் பண்ணுவார். அந்த இடத்துல வந்து 2.9 வந்து கிக் அவுட் பண்ணிடுவார் ஜாக் எஃபெக்ட். அந்த மூமெண்ட்டே பயங்கரமாக ஷாக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் மேன்ன்ற மாதிரி ஒருத்தர் வருவார். அவரை அடிச்சு போட்டு அந்த மாஸ்க்கை கழட்டி பார்ப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபர் மாதிரி தான் தெரியும். அவர் வந்து மாஸ்க்மேன், ஒரிஜினல் மாஸ்க்மேன் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அவரை வந்து அதுக்கப்புறம் வந்து WWE அஃபிஷியல் செக்யூரிட்டி டீம்லாம் வந்து அவரை இழுத்துட்டு போவாங்க. அந்த இடத்துல அடி வாங்கினதில் வந்து அவர் தங்கி தான் நடந்து போவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்சை வந்து முடிச்சிடலான்னு சொல்லி லோகன் பால் உள்ள எழுவார். அந்த இடத்துல வந்து ஜாக் எஃபெக்ட் உஷாராகி ஜாக் எஃபெக்ட் தன்னோட ஃபினிஷரை போட்டுடலான்னு சொல்லி லோகன் பால் அடிச்சு போட்டு ஃபினிஷர் போட ஜம்ப் பண்ணும்போது அந்த இடத்துல எங்கேருந்தோ அந்த ட்ரீம் மேக்கர் பெல்ட்டால் ஜாக் எஃபெக்ட் அட்டாக் பண்ணிடுறார். இதை பயன்படுத்திக்கிட்ட லோகன் பால் ஜாக் எஃபெக்ட் ரோல் பின் பண்ணி ரெஃப்ரி வந்தோடனே பின் பண்ணி வின் பண்ணி இந்த இடத்துல எலிமினேஷன் சேம்பரில் ஃபைனல் மெம்பராக யார் செலக்ட் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா லோகன் பால் தான். ஜேஇசோ இன்ஜுரி காரணமாக லோகன் பாலுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சி அதை பயன்படுத்தி லோகன் பால் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாரு. இதை பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.